ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காரா ஷின்கி பருட்டோ அதுக்கப்புறமா கான்கோ கிட்ட வந்து ஒரு மிஷினை கொடுத்து அனுப்புவாங்க. என்னடான்னு பார்த்தா ஷுகாக்கோவை பார்த்தோன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது. அப்படியே நம்ம பசங்களாம் போயிட்டு இருக்கேன். நடுவில் வந்து பார்த்தோன்னா அப்படியே 4 வில்ல பசங்க வருவாங்க. யாரா இவனுங்க புதுசாக இருக்காங்களேன்னு பார்க்க, அவ்வளோதான் இவனுங்க நான் பார்த்துக்கிறேன்னு பருட்டோ வர, ஓய் ஒரு நிமிஷம் இரு, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கான்கோ முன்னாடி வருவார். ஏன் வந்து பார்த்தா இப்படி சொல்கிறீங்க, நாம் ஒன்றா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பருட்டோ சொல்ல, டே இதை என்கிட்ட விட்றா, இவங்களை நான் பார்த்துக்கிறேன், நான் பப்பட் ஸ்பெஷலிஸ்ட், இங்கே இருக்கிற எல்லாமே பப்பட்ஸ் தான், நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு போயிட்டு ஷுகாக்கோவை வந்து பார்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கான்குரோ அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஷின்கி ஓகே கான்குரோ அங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லிட்டு, ஏய் கான்குரோ அங்கிள் தானே ரைட்டு வா நம்ம போகலாம் லீஃப் வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி சொல்ல, டே ஏன்டா ஏன் வந்து பார்த்தோன்னா கான்குரோ தனியாக விட்டு போனோம், தனியாக நான் விட மாட்டேன் அப்படின்னு பர்ட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சம்னிங் ஜுட்ஸை போட்டு ஒரு பப்பட்டை வெளியே எடுத்துன்னு வந்துருப்பார் கான்குரோ. அப்படியே ஃபைட் பண்ணிருக்கேன். டேய் இதுதான் உங்களுக்கான சான்ஸ், சீக்கிரமாக வந்து பார்த்தா இங்கேருந்து கிளம்புங்க, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் போது, ஓகே ஷுகாக்கோ நான் போயிட்டு எப்படியாவது லீஃப் வில்லேஜில் கொடுக்குறேன் அப்படின்னு ஷின்கி சொல்ல, ஆனால் அப்படின்னு பருட்டோ சொல்ல, பருட்டோ இங்கேருந்து போ சரியா, நீங்கள் 2 பேர் இங்கேருந்து கிளம்புங்க, சீக்கிரமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷுகாக்கோவை லீஃப் வில்லேஜில் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி பருட்டோ அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், இவங்களெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பருட்டோ வேகம் போக, டேய் இப்போ பார் 3 பேர் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக வரீங்களா, இப்போ பார் கணக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா எல்லா பப்பட்டையும் ஒன்றா எடுத்துன்னு வந்திருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா என்ன லேண்ட் ஆஃப் விண்டை தான் காமிக்கிறாங்க. லேண்ட் ஆஃப் விண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம டெமாரி இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பார்த்துருப்போம் இல்லையா, லீவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷிகாடே வந்து டெமாரியோட வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருப்பான். அந்த சரி ஷிகாடே சோகமாக இருக்க, டேய் ஏன்டா இன்னும் காரா வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டெமாரி கேட்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் நடந்திருக்குமோன்னு தோணுது, காரா அங்கிள் வேறு இன்னும் வரல, சாஸ்கேவும் ஒன்றா இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ஒன்றும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கா ஷிகாடே, எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத சரியா, ஒரு ஷினோபியோட லைஃப்பில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டெமாரி அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கும் ஒரு பேட் ஃபீலாக தான் இருக்குது அப்படின்னு டெமாரி சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம லேண்ட் ஆஃப் சாண்டை தான் காமிக்கிறாங்க. டேய் நம்ம காரா எங்கடா போனாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்க, இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கி அண்ட் பருட்டோ வேகமாக ஓடி போயிட்டே இருப்பாங்க, நிற்காமல் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருக்க. அந்த பக்கம் டேய் அவர் தனியாக விட்டு வந்தது நான் கரெக்ட் தானா, நம்ம வந்து பார்த்தா அவர் கூட இருந்துருக்கணும் போது, டேய் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா பப்பட் ஜூட்ஸு ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கே வந்தது எல்லாமே பப்பட்ஸ் தான், அவர் வந்து பார்த்தா தனியாக எல்லாரையும் வந்து பார்த்தா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கி சொல்லிட்டு, இப்போ நம்மளோட ஒர்க் நம்மளோட மிஷன் நம்மளோட கோல் ஷுகாக்கோவை ரிட்டர்ன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லும்போது, டே ஆனால் அவர் பப்பட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாலும் அவர் வந்து பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி தான் கேட்க, இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை கண்ணா, நம்ம ஷுகாக்கோவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் நம்ம டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருப்பான். ஈவன் நம்ம செத்து போனாலும் சரி, நம்மள ஒருத்தர் செத்தாலும் சரி, நம்ம ஷுகாக்கோவை காப்பாற்றாகணும்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷின்கி சொல்ல, பருட்டோ அப்படியே பார்த்தோன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா பருட்டோக்கெல்லாம் பார்த்தோன்னா இது மாதிரியான கேரக்டர் நம்ம பருட்டோக்கு பிடிக்காது இல்லையா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கான்குரோ இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த 4 பப்பட்ஸ் வந்து இறங்கியிருக்கும் இல்லையா, ஸோ இந்த பப்பட் பேட்டில் தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம கான்குரோ வந்து பார்த்தோன்னா பப்பட் ஸ்பெஷலிஸ்ட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான்னு தெரியும். பட் இந்த பப்பட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தா கான்குரோ எல்லா பப்பட்டையும் பார்த்தோன்னா ஆக்டிவேட் பண்ண, பப்பட் விசஸ் பப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைட் போயிட்டு இருக்கும். அப்படியே 3 பப்பட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு பப்பட்டை அடிக்க, அந்த பப்பட் அதாவது வந்து பார்த்தா வில்ல பசங்க பப்பட் வந்து பார்த்தோன்னா நம்ம கான்குரோவோட பப்பட்டை வந்து ஈஸியாக பேட்டில் பண்ணியிருப்பாங்க. டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கான்குரோவும், நீங்கள் நான் நினச்ச மாதிரி நார்மல் பப்பட்ஸ் இல்லையா, சரி ரைட்டு இன்னும் 2 பேரை நான் இறக்குனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்னும் 2 பப்பட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து பார்த்தோன்னா அவரோட ஸ்பெஷல் பப்பட்ஸ். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோட நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம். அந்த பப்பட்ஸ் வந்து இறக்கி விட்டுருப்பாரு. முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த வில்ல பப்பட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படியே அவங்கெல்லாம் சுற்றி ரவுண்ட் அப் பண்ண, இந்த சைடு கான்குரோ கூலாக நின்றுட்டு இருப்பார், என்னாலும் சரி உங்களை தடுப்பண்டான்னு. இது அப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அட்டாக் பண்ண வர, ஓகே இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சக்கராடை வந்து பார்த்தோன்னா வெளியே விடுவார். எல்லா பப்பட்ஸையும் பார்த்தோன்னா அந்த சக்கராடை வந்து அப்படியே இழுத்துட்டு உள்ளே எடுத்துன்னு போய் பப்பட்குள்ளே வச்சிரும். அவ்வளோதான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூவ் காமிக்கிறா, சீக்ரெட் பிளாக் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தமாக பார்த்தோன்னா எல்லா பப்பட்டோட கையிலையும் கத்தி எடுத்துன்னு வந்து அப்படியே உள்ளே இருக்கு இல்லையா பப்பட்டு, அதுக்குள்ளெல்லாம் குத்தி விட்டுருப்பாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களை கண்ட்ரோல் பண்ண வேணாம் போது அந்த மெயின் வில்லன் பப்பட் வந்து பார்த்தோன்னா கத்தியால் வந்து நம்ம கான்குரோ போட்டு தலை வந்திருப்பான். பட் கான்குரோ வந்து அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகிருப்பான். ஏய் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பவராக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம கான்குரோட கையிலே பார்த்தோன்னா கட் விழுந்திருக்கோம். நீ மற்றவங்க மாதிரி இல்லையாடா அப்படின்னு சொல்ல 4 கையாக எடுத்துன்னு வருவான். இல்லை 2 கை தான், பட் 4 கத்தி. ஹேய் பரவாயில்லையே, இது ஈஸியாக முடிஞ்சுன்னு நினச்சேன், முடியாது போலையே, என்னானாலும் சரி ஷுகாக்கோ உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் என்னோட முதல் வேலை, என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்குரோ அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பார். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லேண்ட் ஆஃப் சேண்டில் இருக்கிறவங்க, லேண்ட் ஆஃப் வின்னில் இருக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா பயங்கரமான ஆளாக தான் இருக்காங்க. உயிரே போனாலும் சரின்னு சொல்லி பார்த்தோன்னா
பார்த்தோன்னா அவங்க விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கி வேகமாக ஓட்டிருக்க அப்படியே வந்து சடனாக ஸ்டாப் ஆவான். என்னடா ஆச்சு, ஏன் வந்து பார்த்தோன்னா நின்று அப்படின்னு சொல்ல சரி எனக்கு ஏதோ பேட் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷின்கி அவனோட அயன் சாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்டிங் லேயரை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அட்டாக்கை விட்டுருப்பான் பாறை பின்னாடி ஏதோ இருக்குன்னு. ஆனால் அந்த பக்கம் என்ன இருக்குது, எனிமிஸா அப்படின்னு சொல்லி பரோட்டோ கேட்க அப்படியே நம்ம ஷின்கியும் பார்க்க இல்லை எனிமிஸ் இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து பார்த்தா ஒரு சின்ன பல்லி இறங்கி குட்டு 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 குட்டுன்னு ஓடினு இருக்கும். டே இந்த பல்லியோட நீ எனிமின்னு நினச்ச அப்படின்னு பரோட்டோ பார்த்துட்டு டேய் நீ வந்து பார்த்தோன்னா ரொம்ப திங்க் பண்ணாதரா, நீ வந்து பார்த்தோன்னா கூலாரு, ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வந்து பார்த்தோன்னா நீ ஓவர் திங்க் பண்ணுற, மிஸ்டேக் சம்டைம் நடக்கும் அப்படின்னு பரோட்டோ சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா ஷின்கி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம பரோட்டோ டேய் நீ வந்து பார்த்தோன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கஷ்டப்படுற சரியா, நீ வந்து கவலையே படாத, ரொம்ப டென்ஷன் ஆகாத, பொறுமையாக ரிலீஃப் வில்லேஜுக்கு நம்ம போயிடலான்னும் போது நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் வந்து பார்த்தா உன்ன மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா என்னோடய சக்கராவை நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன்னும் போது என்ன கால்குலேட் பண்ணுறியா, டேய் மேக்ஸே நான் கால்குலேட் பண்ண மாட்டேன், நீ என்னடா எல்லாரையும் மெஷின் நினச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்க இங்கே பார் ஒரு மிஷின் ஸ்மூத்தாக போனோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சக்கரா கால்குலேஷன் ரொம்ப அவசியம்னும் போது அந்த பக்கம் பரோட்டோ அடா போல சக்கரா கால்குலேஷனு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க அப்படின் போது ஷின்கி நம்ம பரோட்டோ கண்டுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பான். அப்படியே அவன் போக போக அப்படியே கீழே விழுந்துடும் நம்ம ஷுகாக்கோட அந்த டீ கேட்டில், அந்த டீ பாட் கீழே உள்ள ஏய் மேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷுகாக்கு நம்ம பரோட்டோ பார்த்து கேட்க அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம அப்படியே ஷின்கியும் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஷுகாக்கு பொறுமையாக வந்துட்டு டே வாடா நாம் கொஞ்சம் நேரம் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை மேலே ஏறி வைக்கார நம்ம பரோட்டோக்கு ஐயோ வந்த கொஞ்சம் பொறுமையாக வரமாட்டியா அப்படின்வான். ஏன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஷின்கி கேட்க டே கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்பட்டதுரா, நீ என்ன டிப்ரெஸ்லேயே இருக்க, டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ நேரம் தான் நானும் இருக்கிறது போது, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு முக்கியம் போது டே நான் குட்டி குழந்தை இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாக்கு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கி அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பான். நம்ம பரோட்டோ யாரா இவன் வித்தியாசமாக இருக்கான், ஒன்றுமே இவனை பற்றி புரியலையே, இவன் என்ன மாதிரியான கேரக்டர்னு போது டே யாருக்குடா தெரியும், காராவும் அதே மாதிரி தான் இருந்தான், அவன் காராவே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா போது என்ன காரா அங்குளும் இதே மாதிரி தான் இருந்தாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகா கிட்ட பரோட்டோ கேட்க எஸ் காராவும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தான், ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா அவனை சேஞ்ச் பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷுகாக்கு சொல்ல என்ன ஒருத்தன் சேஞ்ச் பண்ணானா யாரா அவன் அப்படின்னு சொல்லி கேட்க நருட்டோ அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ கிட்ட ஷுகாக்கு சொல்ல என்ன என் அப்பாவா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்டிருப்பான். எஸ் நம்ம காரா வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தான் ஸ்டிஃபாக, அவனை வந்து சேஞ்ச் பண்ணது, அவனை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றி அந்த தனிமையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது உன் அப்பா நருட்டோ தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பக்கம் நம்ம ஷுகாக்கு வந்து நருட்டோ பற்றி அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கோம். நருட்டோக்கு ஒரு சின்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருப்பார். சரி என்ன என் அப்பாவும் இதெல்லாம் பண்ணார், ஆனால் நம்ப முடியலையே ஷின்கி வந்து பார்த்தோன்னா காரா மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க சரி டே நீயும் அதே மாதிரி தான், நீயும் வந்து பார்த்தோன்னா உன் அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஷுகாக்கு சைடு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கி காரா மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல டே நானும் அதை தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்ல எவ்வளோ நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி ஷின்கி நம்ம பரோட்டோ கிட்ட கேட்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ அப்படியே பொறுமையாக ஓடிட்டு இருப்பான். அப்படியே பரோட்டோ போயிட்டு என்னது இன்ட்ரெஸ்டட் டியூட்டி ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ ஒன்றுமே புரியாமல் நடந்துட்டு போயிட்டே இருப்பான். எபிசோட் ஸ்டார்ட் ஆகி 1.5 எபிசோடு போயும் பார்த்தோன்னா பரோட்டோக்கு அதெல்லாம் புரியாது. இன்சைடு வந்து பார்த்தா யோடோ அண்ட் ஆரியா வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க நம்ம காராவை கூட்டிகிட்டு. டே இனி வந்து பார்த்தோன்னா யாரோ நம்மக்கிட்ட வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, உனக்கு ஏதாவது தோணுதா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க யாராவது எனிமியா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆரியா கேட்டிருப்பான். அப்போது காஸ்காகே லார்ட் காஸ்காகே நம்மளை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆரியா ரொம்ப யோசிக்க டே அதெல்லாம் இல்லை, இப்போ வந்தது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லும்போது அப்படியே டெமாரி அண்ட் ஷிகாடே வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆகிருப்பாங்க. அப்படியே நம்ம டெமாரி நான் நினச்சது கரெக்டாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தா யோடோ அண்ட் ஆரியா வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டெமாரி அண்ட் ஷிகாடே கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம டெமாரி வந்து பார்த்தா எல்லாத்தையும் கேட்டு ஓகே எனக்கு புரிஞ்சுது, அப்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, சாஸ்கேவை வந்து பார்த்தா போர்ட்டல் ஆகிட்டாரு, காரா வந்து வீக் ஆகிட்டான், ஒட்சுகி வந்து பார்த்தா உள்ளே இருக்கான், ஃபிஷிங் ராடால் வந்து பார்த்தா சக்கரா அப்சர்வ் பண்ணுறான் கரெக்டாக அப்படின்னு சொல்ல எஸ் மேம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோடோ அண்ட் ஆரியா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லார்ட் காஸ்காகே வந்து பார்த்தா சீலை போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காரு, பட் இது எவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல, எப்போ வேணாலும் பிரேக் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம யோடோ சொல்ல நம்ம ஷிகாடே வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஓகே
அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ மற்றவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு சிக்காடி சொல்ல, டேய் நீ வந்து பார்த்தோன்னா நான் உன்னை சுனின் எக்ஸாமில் பார்த்துருக்கேன், நான் காரா அங்கிளை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பார்த்தோன்னா அவங்கள பார்த்துக்கணும் போது அன்சைடு நம்ம டெமாரி ஓகே இது எங்ககிட்ட விடுங்கன்னுவான். திரும்பவும் பார்த்தோன்னா யோடோ, டே சுனின் எக்ஸாம்லேயும் நான் வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கேன், உங்ககிட்ட பத்திரமா நான் விட்டுறேன் இந்த மிஷினை அப்படின்னு சொல்லி பார்த்தா யோட சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சிக்காடி சொல்லியிருப்பாங்க. சரி மகனே வா சீக்கிரம் போகலாம், நம்ம கான்க்ரோக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவரால் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, அங்கிள் கான்க்ரோ அவர் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே சமாளிச்சு வரா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் ஆனால் எப்பயுமே அது நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெமாரி சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கான்க்ரோ இன்னமும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அந்த சக்கரா த்ரெட்டெல்லாம் வச்சு பார்த்தோன்னா எல்லா பப்பட்டையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பானா, எல்லா பப்பட்டும் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து உக்காந்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு பப்பட் தான், அந்த பப்பட்டை முடிச்சுட்டா நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்க்ரோ வச்சுக்க மண்ணிலேருந்து பார்த்தோன்னா கத்தியால் அட்டாக் பண்ணி வந்திருக்கோம் அந்த பப்பட்டு. நம்ம கான்க்ரோ வந்து பார்த்தோன்னா அவனோட சக்கரா பிளேடெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பப்பட்டோட ஹேண்டை வச்சு தப்பிச்சிருப்பான். அடைச்ச இது என்ன சாண்டுக்குள்ளே போயிட்டு வந்து அட்டாக் பண்ணுது, இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இது மாதிரி போச்சுன்னா நம்ம அதை பிடிக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கான்க்ரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பான். இது பிளாக் அண்ட் டெக்னிக்கை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுது, இப்படியே போச்சுன்னா என்னோட சாவையை பார்த்தோன்னா எனக்கே கொடுத்துரும் போலையே. சரி ஓகே நம்ம எப்படியாவது வந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்கணும் போது அவ்வளோதான் மாட்டினோட பப்பட் மாண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சக்கராவை எல்லாத்தையும் போட்டு அந்த பப்பட்டை வந்து பார்த்தோன்னா நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்னொரு பப்பட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம கான்க்ரோ வந்து இறக்கி விட்டுருப்பாரு, மீன் மாதிரி இருக்கிற பப்பட்டை. அப்படியே சுற்றி புகையாக போயிட்டு இருக்க கீழே வந்து பார்த்தோன்னா அப்படியே பள்ளம் இருக்கும். அடடா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க முன்னாடி வந்தா என்ன என் சால்மண்டரோட சீக்ரெட் மூவியே வந்து பார்த்தா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வச்சுக்க அந்த பப்பட்டு முன்னாடி இருக்கிற சால்மண்டர் மீன் அது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருப்பான். அது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக அப்படியே சாண்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண அந்த பப்பட்டையும் சேர்த்து வயிற்றுக்குள்ளே பார்த்தோன்னா இழுத்துன்னு போயிருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சது. இது இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சி பார்க்கல, பட் உங்கள் எல்லாரையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த சாலமண்டர் பப்பட்டு இருக்கு இல்லையா, அப்படியே உள்ளேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த பப்பட்டு கூத்திட்டு இருக்கும் வில்ல பப்பட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தா